உலகெங்கும் வாழ்கின்ற கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் அவதாரம் டிவியினுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே மிக முக்கியமாக ஒரு சாதனை முறியடிப்பு பற்றித்தான் பார்க்க போகிறோம். அதாவது கிரிக்கெட் உலகிலேயே சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையிலே ஒரு ஜாம்பவானாக பார்க்கப்படுகின்ற பல சாதனைகளின் சொந்தக்காரனாக அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகின்ற சச்சின் டெண்டுல்கருக்கு சொந்தமான சங்கக்கார மகேல ட்ரிக்கி ராகுல் டிராவிட் சனத் ஜெயசூர்யா போன்ற பல ஜாம்பவான்களால் முறியடிக்கப்படாமல் போன ஒரு சாதனையினைத்தான் இளம் வீரராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற கிங் கோலி என அழைக்கப்படுகின்ற விராட் கோலி முறியடித்திருக்கிறார். இந்த சாதனை முறியடிப்பானது கிரிக்கெட் உலகத்தை பொறுத்தவரையிலே விராட் கோலி ரசிகர்கள் உட்பட அனைத்து ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த சாதனை தொடர்பான கண்ணோட்டத்தினைத்தான் பார்க்க போகிறோம். சச்சின் டெண்டுல்கரை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்த முத்தரப்பு போட்டிகளிலே, அதாவது ஒரு நாள் T20 மற்றும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையிலே மொத்தமாக 782 இன்னிங்ஸ்களை விளையாடி 34,357 ஓட்டங்களை குவித்தது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் உலகின் ஜாம்பவானாக பவனி வருகின்ற வேளையிலே இதுவரை காலமும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் ஒரு வீரர் 27,000 ஓட்டங்களை மிக வேகமாக பெற்று தரவரிசையிலே சச்சின் டெண்டுல்கர் முதலிடத்தை பிடித்திருந்தது மட்டுமல்லாமல் 2007 ஆண்டிலே இவர் தனது 623வது இன்னிங்ஸில் 27,000 ஓட்டங்களை கடந்ததே வீரரொருவர் ஆக குறைந்த இன்னிங்ஸ்களிலே பெற்ற முதலாவது 27,000 ஓட்டங்களாக சாதனையாக பதியப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சச்சினின் சாதனையை இளம் புயலாக வலம் பெறுகின்ற இந்திய அணியின் முன்னாள் தலைவரும் துடிதுடிப்பான கிரிக்கெட் விளையாட்டின் கிங் என்று ரசிகர்களால் செல்லமாக கொண்டாடப்பட்டு வருகின்ற விராட் கோலி முறியடித்திருக்கிறார். வெறுமனே 594 இன்னிங்ஸ்களில் சச்சின் டெண்டுல்கரை விட 29 இன்னிங்ஸ்களுக்கு முன்பதாகவே 27,000 ஓட்டங்களை கடந்த வீரனாக இந்த சாதனைக்கு சொந்தக்காரனாகி இன்றைய கிரிக்கெட் உலகத்தின் ரசிகர்களின் மனங்களில் பலம் வந்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்வான செய்தியுடன் அவதாரம் டிவியின் வீறு நடை போடும் விளையாட்டு பக்கத்திலிருந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியுடன் சந்திக்கும் வரை அவதாரம் டிவியினுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.